ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரதீப். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லோகோ ரோட்ஸில் இருக்கோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கார் கியா செல்டாஸ் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு கியா செல்டாஸ் 2020 வாங்கின கார் இது. கியா செல்டாஸில் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.4 லிட்டர் டர்போ வண்டி இது. இந்த வேரியன்ட் நேம் ஒரு GTX Plus 7 DCT. ஸோ ஒரு பெட்ரோல் வண்டி. கியா செல்டாஸில் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் டீசல் 2 ஆப்ஷன் இருக்குது. 1.5 லிட்டர் டர்போ டீசலும் இருக்குது. 1.5 லிட்டரில் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோலும் இருக்குது நமக்கு. ஸோ இந்த வண்டி நமக்கு ஒரு டிசிடி வண்டி. இப்போ டிரைவில் நம்ம டிசிடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் டிரைவிங் டைனமிக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கியா செல்டாஸோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஒரு கியாக்கான பேட்ஜிங் கொடுத்துட்டாங்க. இது போனட் மேலே எம்பட் ஆயிருக்கு. இங்கே நமக்கு LED DRL வருது. ஸோ LED DRL ஸ்ட்ரிப் இது வரைக்கும் வருது. இப்போ மேலே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாகவே LED யூனிட்ஸ் தான் எல்லாமே. இங்கே நமக்கு க்ரௌன் ஜெல் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே நமக்கு ஐஸ் கியூப் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் ஒரு கிரே ஃபினிஷ் இருக்குது. இங்கே ஒரு கிளாடிங் மாதிரி போட்டிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில். இங்கே LED யூனிட் பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த LED செட்டப்பே சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்தோன்னா நமக்கு இங்கே ஏர் என்ட்ரிக்காக வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் கேமரா வருது. இந்த ஒரு டிசைன் நல்லாயிருக்கு. கீழேயுமே ஒரு ஏர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியேட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கிட்டே ஓப்பனிங் இருக்குது. ஸோ பிளேன் டிசைன் தான் இங்கே. இந்த வண்டி ஒரு GT லைன், அதனால் நமக்கு ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ செக்மெண்ட்ஸில் GTக்காக எங்கெல்லாம் ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. டோயிங் ஹூக் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ போனட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வருது. ரெண்டு சைடுமே கட் பண்ணியிருக்காங்க. இங்கே GT லைனுக்கான பேட்ஜிங் இருக்குது. ஸோ இது ரெட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே நமக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம செல்டாஸோட போனட் பார்த்துடலாம். போனட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இங்கே நமக்கு ஸ்டட்ஸ் கொடுக்கல. இங்கே இன்சுலேஷன் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 138 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 243 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ பெட்ரோல் இன்ஜின் எதில் மேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல், CVT, அப்புறம் இந்த DCT டிரான்ஸ்மிஷனோட மேட் பண்ணியிருக்காங்க. டீசல் நமக்கு ஒரு டார்க் கன்வெர்ட்டர் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா காரோட லென்த் ஒரு 4.4 மீட்டர்ஸ் வருது. வித் ஒரு 1.8 மீட்டர்ஸ் வருது. ஹைட் ஒரு 1.6 மீட்டர்ஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு ஒரு 190 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.6 மீட்டர்ஸ் வருது. வண்டி ஒரு DCT டிரான்ஸ்மிஷன் வண்டி. ஸோ பேட்ஜிங் இங்கே கொடுத்துட்டாங்க. 7 DCT பேட்ஜிங் இங்கே இருக்குது. இங்கே நமக்கு ORVM நமக்கு பாடி கலரில் ஃபினிஷ் இருக்குது. இங்கே நமக்கு இண்டிகேட்டருமே கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின்வேஸ் வண்டியில் வந்துருது. இங்கேயுமே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் போகுது மேலே. இப்போ ஏபியில் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு பாடி கலர் வருது. ரூஃப் ரேல் ஒரு சில்வர் அண்ட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. B பில்லர் அண்ட் C பில்லர் ரெண்டுமே ஒரு மைல்ட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு குரோமில் ஃபினிஷ் ஆயிருக்கு. இங்கே நமக்கு பாசிவ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடில் மட்டும். இப்போ இந்த ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா அந்த குரோம் ஸ்ட்ரிப் இந்த சைடில் போயிட்டு இந்த சைடில் இந்த கிளாஸில் போய் முடியுது. இப்போ டயர் ப்ரொஃபைல் பார்த்தா நமக்கு 215, 60, R17 கிறிஸ்டல் கட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி GT லைன். ஸோ ரெட் கேலிப்பர் கொடுத்துட்டாங்க இங்கே. இப்போ இந்த அலாயுமே கிரே கலரில் இருக்குது. இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்த்தா நமக்கு மேலே ஒரு ஷார்ட் ஃபின் ஆண்டனா வருது. இது பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்பாய்லர் வருது. ஸ்பாய்லர் கீழே லைட் போகுது. இப்போ டிஃபாகர் பார்த்தீங்கன்னா ரியர் விண்டோவில் கொடுத்துட்டாங்க. இங்கே ரியர் வைப்பர் கொடுத்துட்டாங்க. இங்கே கியாக்கான பேட்ஜிங் இருக்குது. இங்கேயுமே நமக்கு ஒரு குரோம் லைன் போகுது. குரோம் லைன் LED டெயில் லேம்ப் முடியுது. ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் LED டெயில் லேம்ப்னு சொல்கிறாங்க. இங்கே GT லைனுக்கான பேட்ஜிங் இருக்குது. கீழே நமக்கு டர்போ GDIக்கான பேட்ஜிங் இருக்குது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரத் 6க்கான பேட்ஜிங், அப்புறம் செல்டாஸ்க்கான பேட்ஜிங் இருக்குது. பெட்ரோல் கேப் பார்த்தீங்கன்னா வண்டியில் லெஃப்ட் சைடு வருது. இது 50 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துட்டாங்க. ரிஃப்ளெக்டர் சுற்றியும் ஒரு குரோம் ஃபினிஷ் வருது. ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளாடிங் மாதிரி கொடுத்துட்டாங்க ஒரு பிளாஸ்டிக்கில். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேக் எக்ஸாஸ்ட் தான். ஸோ இந்த சைடில் உள்ளதும் அந்த சைடில் உள்ளதும் ஃபேக் எக்ஸாஸ்ட் தான். இங்கே நமக்கு GT லைன்னால நமக்கு ஒரு ரெட் ஸ்ட்ரிப் போகுது. கீழேயுமே ஒரு குரோம் ஃபினிஷ் மாதிரி போகுது. ரியல் எக்ஸாஸ்ட் இது கீழே வருது. ரியர் பார்க்கிங் சென்சார் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. பூத் ஸ்பேஸ் பார்த்தா நமக்கு ஒரு 433 லிட்டர்ஸ் பூத் ஸ்பேஸ் வருது. இப்போ நல்ல பெரிய பூத் ஸ்பேஸ் கிடைக்குது நமக்கு இங்கே. இப்போ ஸ்பேர் டயர் பார்த்தோன்னா நமக்கு R16 கொடுத்துருக்காங்க. 205, 65, R16 இது. ஸோ ஸ்பேஸ் சேவர் தான் இது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கோம். இங்கே நமக்கு செல்டாஸ்க்கான பேட்ஜிங் கொடுத்துட்டாங்க ஸ்கஃப் பிளேட்டில். இப்போ இந்த சைடு நமக்கு ஒரு குரோம் ஃபினிஷில் இருக்குது டோர் ஹேண்டில். இங்கே பவர் டச்க்கான கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. டிரைவர் சீட் மட்டும் 1 டச்க்கான கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே ORVMக்கான கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ஸோ ப்ராப்பர் டெட் பெடல், பிரேக் பெடல், ஆக்சிலேட்டர் பெடல் கொடுத்துருக்காங்க. பெடல்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது. டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8-way அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க வித் லம்பார் சப்போர்ட். ஸோ ஹைட்டும் நமக்கு லெக் ரூமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிப் அப்படியே பாருங்கள்.
ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா டீகட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு கவருமே போட்டிருக்காங்க. ஸோ இது ஆஃப்டர் மார்க்கெட் கிட் இது. லெஃப்ட்டில் வந்து கால் பிக் கால் டிக்ளைன் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் அந்த ட்ராக் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரைட்டில் வந்து நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. லெஃப்ட்டில் வந்து நமக்கு அந்த வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குது. ரைட்டில் வந்து நமக்கு ஹெட்லாம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. லெஃப்ட்டில் வந்து நமக்கு ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது. அதுலேயே வந்து டெம்பரேச்சர் கேஜுமே வந்து. லெஃப்ட்டில் வந்து நமக்கு அந்த பார்க் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் வண்டி எந்த கியரில் இருக்கோ அது இண்டிகேட் பண்ணுது. சென்டரில் வந்து நமக்கு இந்த கன்சோலில் வந்து இந்த மைலேஜ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. கீழே வந்து நமக்கு ஓடோ காட்டுது, ட்ரிப்பும் காட்டுது. ஈகோ மோடில் இருக்க வண்டி, ஸோ அதையுமே காட்டுது. இப்போ இந்த வண்டி ஃபியூவலுக்கு எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்றதும் காட்டுது மேலே. இப்போ ரைட்டில் வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஃபியூவல் கேஜுமே வருது. ஸோ இந்த கிளஸ்டர் வந்து ஒரு 20 lakhs வண்டியில் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ டீட்டெயில்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது எல்லாமே. ரைட்டில் வந்து நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இருக்குது. அப்புறம் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேக்கான பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே நமக்கு வந்து இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடும். இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து டிரைவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து டச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த 10.25 inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மேப்புமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த டச் ஸ்க்ரீனையும் இந்த கிளஸ்டரையும் வந்து சேர்த்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சேர்த்துமே ஒரு பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு டோட்டலாக. கீழே வந்து நமக்கு பென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. ஹேண்ட் பிரேக் கொடுத்துட்டாங்க இந்த சைடில். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாங்க. மேலே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது. லெஃப்ட்டில் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் ஒரு யூஎஸ்பி போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கான 7 speed டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷனுக்கான கியர் லிவர். இதில் வந்து பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், அப்புறம் மேனுவலுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பட்டன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்கிங் லைட்க்கான பட்டன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து 360 degree கேமராக்கான பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே நமக்கு வந்து இங்கே ஒரு வியூ கிடைக்கும். பட் நம்ம இப்போ ரிவர்ஸ் கியர் போடணும். இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டோன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ், அப்புறம் வந்து 2 சைடுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இங்கே வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ ரிவர்ஸ் கியர் எடுக்கும் போது நமக்கு வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் கேமரா எப்படி ஆன் ஆகும்னா நமக்கு வந்து இந்த டிரைவில் போடணும் வண்டியை. ஸோ டிரைவில் போட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ கிடச்சிரும். ஸோ வந்து 360 degree வியூ இருக்குது நமக்கு. அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். இப்போ இந்த ஃப்ரண்ட் டேஷ் பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லெதர் மெட்டீரியல் ஃபினிஷ் ஆயிருக்கு. இந்த வெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோம் கொடுத்துருக்காங்க சரௌண்டிங்கில். இப்போ இந்த க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீசன்ட் ஸ்டோரேஜ் இருக்குது நமக்குங்க. இப்போ சன் வைசஸ் பார்த்தா நமக்கு வந்து இங்கே இல்லை, மிரர் மிஸ் ஆகுது. இங்கே நமக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ரூஃப்கான கண்ட்ரோல் இங்கே இருக்கு. சன்ரூஃப் வந்து பிளைண்டோட சேர்த்து ஓப்பன் ஆகுது. பட் க்ளோசிங் வந்து நம்ம பிளைண்ட் தனியாக மூடுற மாதிரி இருக்கும். ரியர் டோரில் வந்து நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க டோரை. பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஒரு ஸ்டோரேஜுமே இருக்கு நமக்கு. இப்போ நம்ம செல்டாஸோட செகண்ட் ரோல இருக்கோம். செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட் ரூம் எனஃபா இருக்கு, லெக் ரூம் எனஃபா இருக்கு, டை சப்போர்ட்டும் சூப்பராக இருக்கு. இங்கே வந்து நமக்கு ஹம்ப் சின்னதாக இருக்கு. ஸோ 3 பேர் நல்லா உட்காந்துக்கலாம். இங்கே நமக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆம்ரெஸ்ட்ல வந்து டுவல் கப் ஹோல்டர்ஸுமே இருக்கு நமக்கு. இங்கே லைட் கொடுத்துட்டாங்க. லைட் வந்து சென்டர் பொசிஷனில் இருக்கு. 3 ஹெட்ரஸ் கொடுத்துட்டாங்க தனித்தனியாக. ஸோ 3 பேர் உட்காரதுக்கு ஈஸியாக இருக்கும். ரியர் சீட்ஸ்க்காக 2 ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சார்ஜிங் சாக்கெட் இருக்கு, குட்டி ஸ்டோரேஜுமே இருக்கு. ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் இருக்கு வண்டியில். ஸோ அதோட டிஸ்பிளே வந்து இங்கே வருது நமக்கு. இப்போ நம்ம கியா செல்டாஸோட டிரைவிங் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.4 liter டர்போ பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ வேரியன்ட் நேம் வந்து GT X Plus DCT. ஸோ டாப் எண்ட் இது GT லைன். இப்போ அதர் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 liter வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. 1.4 liter வந்து டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து 1.4 liter டர்போ பெட்ரோல், அப்புறம் 1.5 liter டீசல் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு பார்த்துடலாம். இந்த இதில் ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே நமக்கு வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வியூ கிடைக்குது. ஸோ அது சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து வியூ வந்து நல்லா இருக்குது. இந்த ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ டைரக்ட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஹுண்டாய் கிரெட்டாவோட காம்பீட் பண்ணுது. ஹுண்டாய் கிரெட்டாக்கும் இதுக்கும் பேசிக்காக பிரைமரி என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரெட்டாவில் வந்து நமக்கு வந்து பேனரமிக் ரூஃப் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து இந்த சன்ரூஃப் தான் கிடைக்குது. ஸோ அது ஒரு பெருசாக மாறுது. பட் அந்த கேபினில் வந்து நமக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ அந்த இப்போ நம்ம டிரைவில் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் உங்களுக்கு.
இப்போ ஹைலைட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் தான், இந்த 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் தான் வந்து நமக்கு வந்து ஹைலைட்டாக இருக்குது. வண்டியில் வந்து ஸ்போர்ட் மோட், ஈகோ மோடுன்னு இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து ஈகோ மோடில் இருக்கும் வண்டி. ஸ்போர்ட் மோட் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோலில் வந்து மேனுவல், சிவிடி, டிசிடி கொடுத்துருக்காங்க. டீசலில் வந்து மேனுவலும் டாக் கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்பீட் டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காக டிசிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 7 கியர்ஸ் இருக்கும். இப்போ மேனுவல் ஓட்டும் போது வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த கியருக்கு வந்து ஒரு குட்டி லேக் இருக்கும். அதாவது நம்ம 1 அப்புறம் 2 போடும் போது ஒரு பாஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த கியர் போடுவோம். ஸோ ஆர்பிஎம் ரெவ் பண்ணிட்டு அடுத்து நம்ம செகண்ட் கியருக்கு போய் அந்த மாதிரி போவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் வந்து அடுத்த கியர் வந்து என்கேஜாக இருக்கும். இப்போ வந்து ஆட் செட்டுக்கு வந்து ஒரு கியர் ஃபங்க்ஷன் ஆகும், ஈவனுக்கு வந்து ஒரு செட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வந்து 1, 3, 5, 7 இதுக்கு வந்து 1, அப்புறம் வந்து 2, 4, 6 அண்ட் ரிவர்ஸ்க்கு வந்து 1. ஸோ இதில் வந்து இப்போ 1 போட்டக்கு அப்புறம் வந்து 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் ஆகிருக்கும். அடுத்து வந்து 2 ஸ்மூத்தாக விழுந்துரும். அடுத்து 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி. ஸோ வந்து அடுத்தடுத்த கியர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஸ்விட்ச் ஆகும் இந்த வண்டியில். ஸோ டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் பேசிக்காக இதுதான். இது பொறுத்து வந்து நமக்கு வந்து மைலேஜ் வந்து மாறும். அதாவது வந்து இப்போ இந்த கியர் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து மேனுவலில் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து மைலேஜ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதாவது இப்போ நமக்கு ஒரு 13 or 12 கிடைக்கும். மேனுவலில் வந்து நமக்கு 15 கிடைச்சா இங்கே வந்து நமக்கு 12 or 13 தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஜிடி லைன் போகிறோம்னா நமக்கு வந்து GTX அண்ட் GTX ப்ளஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ GTXல வந்து நமக்கு என்ன கிடைக்குது ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ABS VBD கொடுத்துட்றாங்க. ஏர் பேக் வந்து டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு கொடுத்துட்றாங்க. ஆல்வேல் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. இப்போ வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் பற்றி பேசணும்னா சேஃப்டி ரேட்டிங் வந்து நமக்கு வந்து 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. குளோபல் எம்கேப்ல வந்து 3 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு இந்த கியா செல்டாஸ். அப்புறம் பவர் ஸ்டியரிங் கிடைக்குது ஸ்டாண்டர்ட் பேக்கில். அப்புறம் கிறிஸ்டல் கட்டலாய்ஸ், அப்புறம் ரெட் கேலிபர்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து GTXல கிடைக்குது. இப்போ GTX ப்ளஸ் போனோம்னா நமக்கு வந்து போஸ் பிரீமியம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. உள்ள வந்து 8 ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க. அப்புறம் 360 டிகிரி கேமரா வந்து இங்கே தான் கிடைக்குது. அப்புறம் வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து நமக்கு வந்து இந்த கிளஸ்டர்லேயே தெரிஞ்சிடும். ஸோ இந்த LCD கிளஸ்டரில் வந்து பின்னாடி வந்து நமக்கு மிரரில் மிஸ் ஆகிற வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே காட்டி கொடுத்துரும். ஸோ அடுத்து வந்து ட்ராக்ஷன் மோட்ஸ், அது வந்து சாண்ட், அப்புறம் மட், அப்புறம் வெட் ஃப்ளோஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வண்டி ட்ராக்ஷன் மோட் ஆன் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அனலைஸ் பண்ணி போயிடும். இப்போ வந்து 7 DCT அப்புறம் 680 இதெல்லாம் வந்து GTX ப்ளஸ்ல தான் கிடைக்குது நமக்கு வந்து. ஸோ இந்த கியர் பாக்ஸ் ஆப்ஷன் நமக்கு இங்கே தான் கிடைக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது. அப்புறம் வந்து இந்த டிரைவர் சீட் வந்து 8 அட்ஜஸ்ட்மெண்ட் நான் காட்டியிருப்பேன் கிளிப்பில். அடுத்து வந்து இந்த வென்டிலேட்டர் சீட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து GTX ப்ளஸ் பேக்காக கிடைக்குது. இப்போ டிரைவிங் மோட்ஸ் பார்த்தா நமக்கு வந்து ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்னு 3 மோட் இருக்கு. இப்போ ஈகோ மோட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் மோடில் நம்ம ஓட்டினோம்னா நமக்கு சொன்ன மைலேஜ் கிடைக்கும். அதாவது நம்ம 13 பாயிண்ட்ஸ் கிட்டே கிடைக்கும், 13 or 14 பாயிண்ட்ஸ் கிட்டே கிடைக்கும். இப்போ ஸ்போர்ட் போட்டு ஓட்டணும் வைங்களேன், ஸ்போர்ட்ல வந்து நமக்கு வந்து மைலேஜ் கண்டிப்பாக அடி வாங்கிடும். ஏன்னா வண்டி வந்து நமக்கு ஒரு DCT டிரான்ஸ்மிஷன் இருக்கு. ஸோ 7 DCT to 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். ஸோ இதனால வந்து நமக்கு வந்து அடிச்சு ஓட்டணும்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் நல்லாவே கம்மியாயிடும். ஸோ 9 or 10 கீழே அடி வாங்கும். ஸோ ஸ்போர்ட் மோட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வந்து நமக்கு வந்து நார்மல் மோடில் ஓட்டணும்னா நார்மல் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஓட்டும். ஸோ நார்மல் பெட்ரோல் இன்ஜின் எப்படி ஓட்டுறமோ அந்த மாதிரி நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஈகோ வந்து அதோட கம்மி, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ DCT வித் 1.4 லிட்டர் டர்போ வந்து நமக்கு ஈகோவில் ஓட்டும் போது நமக்கு வந்து கரெக்டாக மைலேஜுக்கு தகுந்த மாதிரி, ஸோ மைலேஜ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ ஓனருக்கு வந்து நம்ம மைலேஜ் தரணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து வண்டி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மோட்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி ஓட்டுறது நல்லா இருக்குது இந்த வண்டியில். இப்போ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்டிஃப்க்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.6 மீட்டர் ஹைட் காருக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஸோ இப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு கேபின் ஷேக் வரல. இப்போ பிரேக் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கிங் வந்து நமக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வீலுமே டிஸ்க் பிரேக் தான். ஸோ இந்த செக்மெண்ட் காரில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான். ஸோ அது கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து நமக்கு ஹில் ஸ்டார்ட் அசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து நம்ம ஹில்ஸில் ஏற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஆட்டோ ஹோல் வந்து 18 டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 18 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து ஆட்டோ ஹோல், ஸோ வண்டி வந்து பின்னாடி வராது, நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி போயிடலாம். ஸோ ஹில்ஸ்லேயும் ஏற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வண்டியும், ஸோ 7 DCTயும் இந்த 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் பார்க்கணும், டீசலுமே நல்லா வந்து ஹில்ஸ் ஏறிடும். மேன் வந்து யூசர் பொறுத்து தான். ஸோ யூசர் ஏற்றுறது மாதிரி தான் நமக்கு வந்து ஹில்ஸில் ஏற போகுது. ஸோ இந்த வண்டியில் வந்து நமக்கு அந்த ஹில்ஸ் ஏற்றுறது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. இப்போ வண்டியோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 73% வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட பில்ட் குவாலிட்டிக்கும் இந்த குறையும் இல்லை. இப்போ இந்த டிரைவர் எனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஸ்டியரிங் வந்து டீகட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்கு. அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த 7 DCT கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த 2 ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மற்றபடி சஸ்பென்ஷன், பிரேக்கிங் எல்லாமே ஓகே. ஸோ ஒரு 20 lakhs கார்க்கு வந்து இந்த
அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபினுமே ரொம்ப ப்ரீமியமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம வீடியோ செக்மெண்ட்ஸில் பார்த்துருப்போம் உள்ளே வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. ஸோ வந்து ஒரு ஹை எண்ட் கார் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இந்த GT X Plus எடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இது போக வந்து HTX அந்த வேரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டருக்கும் போகலாம், 1.5 லிட்டர் டர்போ டீசலுக்கும் போகலாம், 1.4 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின், அதாவது இந்த ஆப்ஷனுக்குமே போகலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ பட்ஜெட் வந்து நமக்கு வந்து ஒரு 11 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 18 lakhs எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைஸ் வருது. ஸோ இப்போ இந்த வண்டி வந்து நான் 20 lakhsன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு நடுவில் இருக்க வேரியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஸோ இந்த Kia Seltos வந்து மொத்தத்தில் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன கார் ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு காரில் நல்லா எக்ஸாக்ட் ரிவ்யூ பார்க்கலாம். Until then, see you. Bye.